S7 Aqua, 100% pure water, pure health. 2 years pump warranty, 1 year full maintenance. வணக்கம். S7 டிவன் நேயர்களுக்கு வணக்கம். அனகரக ஜோதிடர் செந்தில் பேசுகிறேன். இன்னைக்கு 2026 இந்த ஆண்டு சிறப்பை பற்றி பார்க்கலாம். 12 ராசிக்கும் ஒரு செய்யுள். அவன் அருளால் அவன் செயலால் 8 உலகடங்கும் 7 சுரமடங்கும் 6 உடலடங்கும் பேரிலோ நீ அடங்குவாய். அண்டத்திலும் அடங்காது அகிலமும் காணாத நின்ற அருட்பெரும் சிவனே அருணாச்சலனே. இன்னைக்கு 12 ராசி எப்படி சிறப்பு பெறுகின்றதா இந்த காலத்தில்? 12 ராசியும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த கால கணிதத்தில் இந்த ராசிகள் நிற்கின்ற நிலையில் யோகம் உண்டா? மேஷத்திற்கு சிறப்பு தருமா? இந்த ராசி தருகின்றது. இந்த ராசி மேஷ ராசிக்கு தர்ம கர்மாதிபதிகளான குருவும் சனியும் இந்த காலத்தில் நிற்கின்றார்கள், யோகத்தை தருகின்றார்கள். இந்த கால கணிதத்தில் இந்த குருவின் செயல் மோட்சத்தை தருகின்றது, செய்த வினையின் பலனை தருகின்றது. சனியோ மோட்சமெனும் மீனத்தில் நிற்கின்றார். இந்த மனிதர்கள் செய்த வினையின் ஊழ்வினையை ஊட்டுகின்றது இந்த சனி. இந்த 2026 சிறப்பு அல்ல, இது சிறப்பு கொடுக்காத ஆண்டாகும். மேஷராசி உயர்வு பெறும், ஏற்றங்கள் உண்டு. இவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை துணையும் அமைகின்றது, யோகமும் கிடைக்கின்றது. முன்னேறுகின்ற ராசி மேஷமாகும். இப்பொழுது அடுத்த ராசி, இது ரிஷப ராசி. இது சிரமான ராசி. மனம், ஆசை இதில் உள்ள ராசி. இதில் உள்ள நட்சத்திரங்கள் பொருள் மீது பற்றுள்ள ராசியாகவே அமைகின்றது. இந்த ஆண்டு இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுகம், யோகம், எண்ணங்கள் ஈடேறுகின்றது. இவர்கள் எண்ணியதோ கிடைக்கின்றது. பொருளாதார உயர்வு ரிஷபத்திற்கு உண்டு. இந்த ஆண்டு சிறப்பு பெறும். மிதுன ராசி, இந்த ராசியில் குரு நிற்கின்றார். யோகத்தை தருவாரா? 7ஆம் இடம் மனைவி. மனைவியால் இந்த ஆண்டு சுகம் ஏற்படுகின்றது, திருமண யோகமும் அமைகின்றது. இவர்களுக்கு வாழ்க்கையின் மாற்றம் நடந்தே தீரும் இந்த ஆண்டு. கடகராசி, இந்த கடகராசி இந்த ஆண்டு சிறப்பு தருமா? இந்த கடகராசி காலச்சக்கரத்தில் சுகமெனும் 4ஆம் இடம். இந்த ராசியில் உள்ளவர்கள் நாடாளும் யோகம் வருமா? இல்லை. கடகராசிக்கு சிறப்பு குறைவுதான் இந்த ஆண்டு. அவர்களுக்கு யோகம் வருவதில்லை. யோகத்தின் பலன் மறைந்து விடுகின்றது. இந்த குருவின் பெயர்ச்சி இந்த ஆண்டு 5வது மாதம் ஏற்படும் போது இவர்களுக்கு சிறப்பு உண்டாகின்றது. சிம்ம ராசி, இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு யோகம் கிடைத்துவிடும். இந்த கால கணிதத்தில் பூர்வ புண்ணியம் எனும் 5ஆம் இடமுடைய சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு உடையவர்கள்
இந்த ஆண்டில் உயர்வான பதவியை பெறுகிறார்கள். இவர்கள் எண்ணம் ஈடேறுகின்றது. சிம்ம ராசிக்கு சனி எங்கிருந்தாலும் குரு எங்கிருந்தாலும் இவர்களுக்கு புண்ணியத்தின் செயல் இவர்களுக்கு கிடைத்தே விடும் லாபமாக. கன்னி ராசி சிறப்புள்ள ராசி. கன்னி ராசியை சனி பார்க்கின்றது. நட்பு ராசிதான் இவர்களுக்கு. கொடுப்பாரா இந்த ஆண்டு யோகத்தை? கொடுப்பார். பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுப்பார், புகழையும் கொடுப்பார், யோகத்தையும் கொடுப்பார், சுப விரயத்தையும் கொடுப்பார் சனி. அதனால் இந்த ஆண்டு பிழைத்து கொள்கின்றது கன்னி. இப்போது துலாம் ராசி. இந்த கால சக்கரத்தில் 7ஆம் ராசி, கலத்தர காரகனான ஒரு ராசி. இந்த ராசியில் துலத்திற்கு உண்டு யோகம். இவர்கள் பெறுவார்கள். எண்ணத்தின் செயலால் இவர்களுக்கு வண்டி வாகனம் அமைந்து விடுகின்றது. இவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து விடுகின்றது. அரசியலிலும் ஏற்றம் உண்டு. இந்த துலத்திற்கு சிறப்பும் உண்டு. இப்பொழுது விருச்சக ராசி. இந்த கால சக்கரத்தில் 8வது ராசி, எட்டாத நிலையில் நிற்கின்ற ராசி, யாரும் புரிந்து கொள்ளாத ராசி. இவர்கள் மற்றவர்களை சரியாக எடை போடுகின்ற திறனுள்ள ராசி இந்த விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி இந்த ஆண்டு இவர்கள் நினைத்தது நடந்தே விடும். இந்த ஆண்டில் பூர்வ புண்ணியாதிபதி குரு உச்சம் பெறுவார். இவர்களுக்கு பூர்வத்தின் யோகம் இவர்களுக்கு கிடைத்தே விடும். இவர்களுடைய சொத்து இவர்களுக்கு வந்துவிடும். இவர்களுடைய தொழில் இவர்களுக்கு சிறப்பு தந்துவிடும். இந்த விருச்சிக ராசிக்கு பண வரவு உண்டு. இப்பொழுது தனுர் ராசி. இந்த கால கணிதத்தில் 9ஆம் இடம். புண்ணியத்தின் புண்ணியமுடைய ராசி தனுர் ராசி. இந்த ராசிக்காரர்கள் இந்த ஆண்டிலும் இவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவார்கள். திருமண யோகமும் இவர்களுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. பொருளாதார நிலையிலும் சிறப்பு பெறுவார்கள் இந்த தனுர் ராசிக்காரர்கள். இது கால கணிதத்தின் சொல்லப்பட்ட விதியாகும். இது குருவின் ராசியாகும். சிறப்பு பெறும் குருவின் அருளால். மகர ராசி. இந்த ராசி கர்மம் எனும் 10வது ராசி. செய்த வினையின் பலனை அனுபவிக்கின்ற ராசியே இந்த மகர ராசி. அந்த மகரம் உயர்வு பெறுகின்றது இந்த காலத்தில். இதில்தான் ஒரு பாக்கியம் எனும் குரு நீச்சம் பெறுகின்ற ராசி. ஒரு மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் உச்சம் பெறுகின்றான் இந்த ராசியில்தான். இந்த மகரம் செய்த வினையை தீர்க்க வந்த இந்த ராசி. அவரவர் கர்மம் தீருகின்ற ராசி. இந்த மகர ராசியில் பிறப்பது பெரும் சிறப்பாகும். இவர்கள் சந்நியாச வாழ்க்கையே இவருக்கு சிறப்பாகின்றது. இந்த ராசி உடையவர்களுக்கு குடும்பம் வாழ்க்கை யோகம் அல்ல இந்த ராசிக்கு. இது கர்மத்தின் ராசி, சனியின் ராசி. அடுத்தது கும்பராசி. இந்த காலத்தின் செய்த வினையின் பலனே அனுபவிக்கும் ராசி இந்த கும்பராசி. இதற்கு அதிபதி சனி. அந்த சனியே இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் நிற்கும் பொழுது இவர்களுக்கு உயர்வை தந்து விடுகின்றது இந்த ஆண்டு. கும்பமே சிறப்பு பெறும் இந்த ஆண்டில். அடுத்தது மீனராசி. நிற்கின்றார் சனி. யோகத்தை கொடுப்பாரா? கொடுப்பார். ஆளும் யோகத்தையும் அரசியல் யோகத்தையும் இந்த சனி நிற்கும் பொழுது கொடுத்து விடுகின்றது. இந்த மிதுன ராசியும் சிறப்பு பெறுகின்றது இந்த 2026. இது காலமெனும்
அனுகிரக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது. நன்றி, வணக்கம். அனுகிரக ஜோதிடர் செந்தில்.